1938 இந்தி திருப்பி நடந்தது. 1965 இந்தி திருப்பி நடந்தது. அப்போ கூட ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருந்தது. நமக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை உத்தரப்பிரதேசலாம் போனா ஹிந்தி படிச்சுட்டு போனா வேலை கொடுப்பாப்படுத்துறதுன்னு நம்பணும். அப்போ சொன்னாங்க, ஓரளவுக்கு நம்பணும், ஒரு வேலை கிடைக்கப்படுத்துறதுங்க. ஆனா இன்னைக்கு இன்றைய சூழல்ல ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க? நம்ம ஊருக்கார டீ கடையில, ஓசூர் டீ கடையிலேயே யாராவது 2 பேர் பேசும்போது இந்த திமுக காரங்கெல்லாம் ஹிந்தி ஒழிகன்னு சொல்லிட்டு நம்மளை வீண் பண்ணிட்டாங்க. நார்த் இந்தியாவுக்கு போனோம்னா ஹிந்தி தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறோம் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். நார்த் இந்தியாவுக்கு போய் ஹிந்தி தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறோம்னு பேசுறாங்க. என்ன கஷ்டப்பட்டிருப்பான்னா, நார்த் இந்தியாவுக்கு டூர் போயிருப்பான். தாஜ்மஹாலே பார்க்கறதுக்கு போறான்னு வச்சுங்க, ஆக்ராவுக்கு போய் ஆக்ராவில் போய் இறங்கின உடனே, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே அந்த பக்கத்துல தாஜ்மஹால்லாம் தேடவே மாட்டான். இறங்கின உடனே டூர் போற ஒயின் ஷாப் எங்கன்னு தேடுவான். ஃபர்ஸ்ட் முதல்ல போன உடனே பார்க்குற வேலை அதுதான். கேட்பான் தெரியுமா, ஒயின் ஷாப் எங்க ஹிந்திக்காரன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு எவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நீங்க டீன்னு சொன்னாலே அவனுக்கு தெரியாது, சாயம் தான் கொடுப்பானுங்க. ஒயின் ஷாப்னா அவன் கேங்குறான். சுத்தி 1 மணி நேரம் பார்த்துறான். ஒயின் ஷாப்னு அவனுக்கு தெரியல. செய்கிற எல்லாம் செஞ்சு காட்டுறான். அப்போ அவனுக்குரிய பானி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டு போயிடுறான். எங்கெங்க சுத்தி பார்த்துட்டு நம்மளா சொல்றான். இங்க இருந்து போனவன் இந்த திமுக காரன் ஹிந்தி படிக்க விடாம நம்மள ஆக்ராவுக்கு வந்து ஒரு ஹோட்டல் கூட அடிக்க முடியாம பண்ணிட்டானே அப்படின்னு இவன் சொல்றது. என்னமோ ஒரு ஹிந்தி படிச்சுட்டாருன்னா அப்படியே ரிலையன்ஸ் அம்பானிக்கு சவால் விடுற மாதிரி பெரிய அளவில் ஆழ்வாருன்னு ஒரு கதை கட்டுறாங்க பாருங்க. இது பொய்யானது. ஏன் சொல்றேன்னா, டாக்டர் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஹிந்தி இருக்குல்ல, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மத்திய பிரதேசத்துல இந்தியிலே பல்லு வளர்க்குவான், இந்தியிலே மூஞ்சி கழுவான், இந்தியிலே சாப்பிடுவான், இந்தியிலே வாந்தி எடுப்பான், இந்தியிலே தூங்குவான். அவனுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும் பேச. இந்தியிலே வாந்தி எடுத்துட்டு அவன் ஒருவேளை சோத்து கூட இல்லாம பஞ்சம் படைப்பதற்கு எங்க வரான்? பஞ்சம் படைக்க அப்படி சொல்லக்கூடாது. இந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரான். என்ன இவன் பேச கேட்டு நம்ம ஹிந்தி படிச்சிருந்தா என்ன ஆகும்? உத்தரப்பிரதேசத்துல இந்திய தாய்மொழியா கொண்டவன் ஒருவேளை சோத்துக்கு இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரான். நான் படிச்சிருந்தா உத்தரப்பிரதேசத்துல போய் நான் என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? பிச்சை பண்ண முடியாது.